மீடியாக்களிலே நாம் எழுத்தாளர்களாக இருக்கிறோம், படைத்த ரப்பிடம் சொல்லக்கூடியவர்களாக இல்லை. அன்பான சகோதரர்களே, இதோ மழை பெய்கிறது, அல்லாஹ் பார்த்து கொண்டுதானா இருக்கிறான். எம்முடைய ஈமானை பரிசோதிக்கக்கூடிய சோதனை. இந்த அடியான் என் மீது எந்த அளவு நல்லெண்ணம் வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கக்கூடிய சோதனை. அன்பான சகோதரர்களே, எனவே இப்படியாப்பட்டவர்கள், உள்ளத்திலே கவலை உள்ளவர்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் சோதிக்கிறான், என்னுடைய ஈமானை பார்க்கிறான் என்று சொல்லி நான் செய்த இபாதத்துகளை விட இன்னும் அதிகமான இபாதத்தை கூட்ட வேண்டும். என்னுடைய நான் இதற்கு முன்னால் கேட்ட துஆக்களை விட அதிகமான துஆக்களை நாம் கூட்ட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தை துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்ற ஈமானை உறுதியாக்கி விடு, இந்த சோதனைகளை உன்னுடைய ரஹ்மத்தாக ஆக்கிவிடு என்ற துஆக்களை அதிகமாக கேட்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாத வண்ணமாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை குறைபாடு செய்து கொண்டிருக்கிறோமோ, எம்முடைய வியாபாரத்திலே நாம் தூய்மை இல்லாமல் இருக்கிறோமோ, கொடுக்கல் வாங்கல்லே தூய்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமோ, இபாதத்திலே குறைபாடு இருக்கிறதோ, எம்முடைய குணாதிசயங்களிலே அது மிக மோசமான குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ, ஒவ்வொரு வாலிபர்களும் வயோதிபர்களும் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பயப்பட வேண்டும். அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால், இந்த சோதனைக்குள் என்னை அகப்பட்டு இந்த சோதனையுடைய முடிவு என்னுடைய மரணமாக ஆகிவிட்டால், என்னுடைய இறுதி முடிவு அது நஷ்டமாகிவிடும். கியாமத்திலே நாளையிலே வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், நல்லவர்களை விட்டும் பாவிகளை பிரிந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அந்த கியாமத்திலேயும் நான் கேவலம் அடைந்தவன் ஆகிடுவேனே என்று நினைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தௌபாவுக்குரிய காலம், இஸ்திக்பார்களுக்குரிய காலம். அன்பான சகோதரர்களே, நாளுக்கு நாள் செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் இன்னும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் இருக்கிறதாம் என்ற செய்திகள் வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவாக இருக்கிறது என்பது எமக்கு தெரியாது. ஆய்வாளர்களுடைய செய்திகள் வரலாம், அல்லாஹ்வுடைய நாட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பது தெரியாது. ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நாம், முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம், எம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இந்த செய்திகளை கேட்கக்கூடிய சமயம் அல்லாஹ்வின் பால் எம்முடைய சிந்தனைகள் திரும்ப வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் பால் எம்முடைய சிந்தனைகள் திரும்ப வேண்டும். நாம் எழுத்துக்களிலே எம்முடைய கவனங்களை திருப்பிக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்று பேனாக்கள் எடுத்து வரைந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய கவனம் இன்று மீடியாக்களிலே நம்முடைய கவனம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. மீடியாக்களிலே நாம் எழுத்தாளர்களாக இருக்கிறோம், படைத்த ரப்பிடம் சொல்லக்கூடியவர்களாக இல்லை. அன்பான சகோதரர்களே, இன்றைய அதிக மாணவர்களை பார்க்கக்கூடிய சமயம், அதிக மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கக்கூடிய சமயம், எங்கே ஈமான் இல்லாமல் போய்விட்டது என்ற கவலையாக இருக்கிறது. எங்கே இஸ்லாம் எங்கே இருக்கிறது என்ற கவலையாக இருக்கிறது. எழுதக்கூடிய வார்த்தைகள் நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ் எந்த வார்த்தைகளை வைத்து அல்லாஹ் எம் மீது கோபப்படுவான் என்பது தெரியாது. அன்பான சகோதரர்களே, நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், எழுதக்கூடிய எழுத்துகள், எந்த வார்த்தை எந்த எழுத்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் என்பது தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாவி மூலமாகத்தான் அதிகமான மனிதர்கள் நரகத்திலே முகம் குப்புற வீசப்படுவார்கள் என்பார் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு உபன்யாசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட சமயத்திலே, குஃப லிசானக, உன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இன்று நம்முடைய நாவுகள் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய கலா கதிரை மறந்தவர்களாக நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் எழுதக்கூடிய எழுத்துக்கள் இன்று அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய கலா கதிரைகளை மறந்து, ஈமான் இல்லாதவர்களைப் போல் நாம் எழுதிக் கொண்டிருக்கிறோம். எந்த எழுத்து எந்த வார்த்தை அல்லாஹ் எம்மை பொருந்து கொள்வான் என்பது தெரியாது. அல்லாஹ் பொருந்து கொண்டு விட்டால் நாம் சாதாரணவர்களாக இருப்போம், ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக மாறிவிடுவோம். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக இருக்கலாம். நாம் எம்முடைய இபாதத்திலே குறைபாடு செய்யாதவர்களாக இருக்கலாம். எம்முடைய வியாபாரத்தை தூய்மையான வியாபாரமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். எழுதக்கூடிய எழுத்துகள், பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்களாக, அல்லாஹ் மீது நம்பிக்கையை இழந்த வார்த்தைகளாக எழுத்துக்களாக மாறிவிடுமாக இருந்தால்
அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த அடியார்களை அந்த கோபத்தின் காரணமாக, அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் அவரை நரகத்திலே போட்டு விடுவான். பல வருடங்கள் அவர்கள் நரகத்திலே அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எவ்வளவு பயப்படக்கூடிய காலம், எவ்வளவு பயப்படக்கூடிய காலம் அன்பான சகோதரர்களே. எம்முடைய எழுத்துக்கள், எம்முடைய பேச்சுக்கள், இதோ மழை பெய்கிறது, அல்லாஹ் பார்த்து கொண்டுதானா இருக்கிறான் என்று இன்று சிலர் பேசுகிறோம், இன்று கத்துகிறோம், கதறுகிறோம். இது அன்பான சகோதரர்களே, இது அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்த வார்த்தை. நாம் சொல்ல வேண்டும், இதுவும் அல்லாஹ்வுடைய முடிவு. நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும் அன்பான சகோதரர்களே. இதுதான் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்த முறை. இதுதான் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டிய வழிமுறை. இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே.